இன்றைக்கி எங்கள் வீட்டில் என்னென்னு பார்க்கலாமா. ஞாயிற்றுக்கிழமை காலையில் 6 மணிக்கே எங்கள் வீட்டுக்காரை எழுப்பி விட்டுட்டேன். சீக்கிரமாக சமையல் வேலையெல்லாம் முடிச்சிடலான்னு சொல்லிட்டு. அதனால் போயிட்டு ஃபிஷ் வாங்கிட்டு வந்தாங்க. இது எனக்கு ரொம்ப நாளாக கன்னியாகுமரி ஸ்டைலில் எனக்கு மீன் குழம்பு வைக்கணும்னு ஆசை. அவங்க மீன் கறின்னு தான் சொல்லுவாங்க. அதனால் கன்னியாகுமரி ஸ்டைலில் மீன் கறி வைக்கணும்னு ஆசை. வாங்கிட்டு வர சொல்லிவிட்டு வாங்கிட்டு வந்துட்டாங்க. அதே மாதிரி நான் என்ன ஆசைப்பட்டு கேட்டாலும் எனக்கு உடனே நிறைவேற்றி கொடுத்துருவாங்க. உடனே முடியலைனாலும் கொஞ்சம் லேட்டாக நிறைவேற்றி கொடுத்துருவாங்க. அதே மாதிரி நேற்று தான் சொன்னேன், இன்றைக்கே வந்து கொடுத்துட்டாங்க. இதுதான் கன்னியாகுமரி ஸ்டைலில் மீன் கறி வச்சுட்டு காமிக்கிறேன். அதுக்கப்புறமா கறி கறியை பார்த்தீங்களா, கறி குழம்பு, அதுக்கப்புறமா கறி கொஞ்சம் பொரிக்கிறதுக்கும் எடுத்து வச்சுருக்கேன். எனக்கு காஃபி, பிஸ்கெட் தொட்டு கொஞ்சம் சாப்பிட்டேன், கொஞ்சம் இருக்குது. காப்பியை குடிச்சிட்டு மடமடன்னு வேலையை பார்க்கணும். எங்கள் வீட்டுக்கார் பாருங்கள், தேங்காயெலாம் எடுத்து கொடுத்துட்டாரு. தேங்காய் எடுத்து கொடுத்துட்டாங்க. வெங்காயம் கட் பண்ணி கொடுத்துட்டாங்க. பாலும் காய்ச்சி எனக்கு காஃபி போட்டு கொடுத்துட்டு அவங்களும் காஃபி குடிச்சிட்டாங்க. இது எனக்கு தண்ணி, சுடு தண்ணி குடிக்கிறதுக்கு. சுடு தண்ணி தான் நான் குடிப்பேன். இந்த மீனை கடல் கெளுத்தியா, இந்த மீன் பேர் கடல் கெளுத்தியும் 3 மத்தியும் இருக்குது. இதெல்லாம் போட்டு 3 மத்தியும் நான் ஃப்ரை பண்ணிவிட்டு கடல் கெளுத்தியை மட்டும் குழம்பு வச்சிட்றேன். மீன் கறி, கன்னியாகுமரி ஸ்டைலில் மீன் கறி வச்சிட்றேன். இது எப்படி வருது, ஃபஸ்ட் டைம் பண்ண போகிறேன். எப்படி இருக்குது என்னான்னு தெரியாது, வளருது. மீன் கறி வச்சுட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். என்னோடய சேனல் பார்க்குற எல்லாருமே லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்புறம் மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு சேரும். பிடிச்சிருந்தால் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.